விக்ரமாதித்தன் கதை. மதனாபிஷேகவல்லி பதுமை சொன்ன கதை. 2வது படியில் காலை எடுத்து வைத்தான் போஜராஜன். அப்பொழுது அந்த படியில் இருந்த மதனாபிஷேகவல்லி என்னும் பதுமை விக்ரமாதித்தனின் வீரதீர செயல்களை கூறியது. விக்ரமாதித்தன் அமைச்சன் பட்டியின் துணையோடு 4 மாதம் காடு 6 மாதமாக இருந்து நாட்டை ஆட்சி செய்து வந்தான். ஞானசீலன் என்னும் முனிவன் காளியின் அருளை வேண்டி தவம் புரிந்து கொண்டிருந்தான். காளிதேவி அவன் தவத்தை பாராட்டி அவன் முன் தோன்றினாள். ஞானசீலன், காளிதேவியே, உன்னுடைய அருள் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும். மேலும் அருகிலுள்ள முருங்கை மரத்தில் வாழும் வேதாளம் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இடும் வேலைகளை உடனே நிறைவேற்றும்படி அதற்கு ஆணையிட வேண்டும். அரசர்கள் அனைவரும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மற்றும் உஜ்ஜயினி மாகாளிபுர மன்னன் விக்ரம் எக்காலத்திலும் சாகாமல் இருந்து அரசு புரிய எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வரம் வேண்டினான். ஞானசீலனே, 1000 அரசர்களுடைய தலைகளை கொய்து வந்து வேள்வி தீயில் போட்டாயானால் நீ கோரும் வரங்களை நான் உனக்கு வழங்குகிறேன் என்றாள் காளிதேவி. ஞானசீலன் அதன் பின்னர் 999 அரசர்களின் தலைகளை கொய்து வந்து வேள்வி தீயில் போட்டுவிட்டான். 1000 தலைகளுக்கு இன்னும் ஒரு தலை மட்டுமே வேண்டியிருந்தது. அதற்கு என்ன செய்வது என கவலையாயிருந்தான் ஞானசீலன். விக்ரமாதித்தனின் தலையை வெட்டி கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணி அவனுடைய சபா மண்டபத்துக்கு சென்றான் ஞானசீலன். அவனை வரவேற்று உபசரித்தான் விக்ரமாதித்தன். உடனே தன்னிடம் இருந்த மாதுளம்பழத்தை விக்ரமாதித்தன் வழங்கி அவனை வாழ்த்திவிட்டு சென்று விட்டான் ஞானசீலன். அவன் கொடுத்த மாதுளம்பழம் விக்ரமாதித்தன் கையிலிருந்து தற்செயலாக தவறி கீழே விழுந்து உடைந்தது. அதிலிருந்து நவரத்தினங்கள் சிதறி விழுந்தன. விக்ரமாதித்தன் அதை கண்டு வியப்புற்று ஞானசீலனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். காவலர்கள் ஞானசீலனை தேடி கண்டு அழைத்து வந்தார்கள். விக்ரமாதித்தன் அவனை வரவேற்று இருக்கை அளித்து உபசரித்து, முனிவரே, என்னால் உமக்கு ஏதேனும் காரியம் ஆக வேண்டியது இருக்குமானால் தயங்காமல் கூறலாம் என்று பணிவுடன் கேட்டான். ஞானசீலன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, விக்ரமாதித்த மன்னனே, உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டும். ஆனால் அதை நிறைவேற்றுவாயா என்றான். எதுவாயினும் கூறுங்கள், உறுதியாக நிறைவேற்றுகிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மன்னன் அளித்த வாக்குறுதியை கேட்டதும், இந்த நகரை அடுத்துள்ள காளி கோயிலில் நான் ஒரு வேள்வி நடத்துகிறேன். அது அடுத்த பௌர்ணமிக்கு 4ஆம் நாள் இரவு நிறைவு பெறும். அப்பொழுது நீ அங்கே வந்தால் பிறகு ஆக வேண்டிய காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்றான் ஞானசீலன். விக்ரமாதித்தன் வருவதாக ஒப்புக்கொண்டான். ஞானசீலன் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். குறிப்பிட்ட அந்த நாளில் ஞானசீலன் காளி கோவிலில் நடத்தும் வேள்விக்கு விக்ரமாதித்தன் போய் சேர்ந்தான். அவனை கண்டதும் ஞானசீலனின் முகம் மலர்ந்தது. உன்னுடைய வருகையானது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறி அவனை வரவேற்று உபசரித்து, இனி நீ செய்ய வேண்டிய காரியத்தை மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டும். சிறிது தூரத்தில் உள்ள முருங்கை மரத்தில் வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. யாராலும் அதை பிடிக்க இயலாது. நீயோ வலிமை மிகுந்தவன். ஆகையால் எப்படியேனும் அதை கட்டிப்பிடித்து இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றான். விக்ரமாதித்தன் வேதாளத்தை தேடி முருங்கை மரத்துக்கு சென்றான். வேதாளம் அதில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே அதை கட்டி பிடித்து தோளில் சுமந்து கொண்டு விக்ரமாதித்தன் திரும்பினான். அப்பொழுது வேதாளம், மன்னனே, என்னை சுமந்து செல்லும் சிரமம் உனக்கு தோன்றாமல் இருப்பதற்காக ஒரு புதிர்கதை சொல்லுகிறேன். அக்கதையை உம்மால் விடுவிக்க இயலுமா? மன்னன் ஒப்புக்கொண்டான். வேதாளமும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன முதல் புதிர்கதை. குற்றம் யாருடையது? தேவபுரம் என்னும் நகரத்தை உதானன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய குமாரன் வச்சிரமகுடன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான். காட்டின் மத்தியில் குளம் ஒன்று இருந்தது. அதில் இளம் பெண் ஒருத்தி நீராடி கொண்டிருந்தாள். அவளை அரசகுமாரன் பார்த்தான். அரசகுமாரனின் பார்வை தன் மீது விழுந்ததை அவளும் அறிந்தாள். உடனே ஒரு தாமரை மலரை பறித்து தன் கண்களில் ஒற்றி கால் மேல் போட்டுக்கொண்டாள். பிறகு மற்றொரு மலரை பறித்து மார்புற அணைத்து தலையில் வைத்து கொண்டாள். பிறகு கரையேறி புறப்பட்டு சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு அரசகுமாரன் வஜ்ரமகுடன் தன் அருகில் இருந்த மந்திரி குமாரனிடம், தோழனே, மங்கை நல்லால் மலரை பறித்து செய்த குறிப்புகளின் கருத்து என்ன என்று கேட்டான். மந்திரி குமாரன் சிறிது நேர யோசனைக்கு பிறகு, அரசகுமாரனே, தாமரை மலரை கண்களில் அவள் ஒற்றி கொண்டதால் அவளுடைய ஊர் கண்ணபுரம் என்பதும் அவளுடைய பெயர் பத்மாவதி. மலரை காலில் போட்டுக் கொண்டதால் அவள் தந்தையின் பெயர் காளிங்கராயன் என்பதாகும். மற்றொரு மலரை மார்புற அணைத்து தலையில் சூடிக்கொண்டதால் அவள் அன்போடு உன்னை அணைய விரும்புவதாகவும், ஆனால் அது ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதாக விளக்கி கூறினாள். அதன்பின் அரசகுமாரன் மந்திரி குமாரனை கூட்டிக் கொண்டு கண்ணாபுரத்தை அடைந்தான். அங்கே ஒரு கிழவியின் வீட்டில் இருவரும் தங்கினார்கள். காளிங்கராயன் என்பவன் ஒரு சிற்றரசன். மேலும் கிழவியோ அரண்மனைக்கு அறிமுகமானவள் என்பதை அறிந்து கொண்டார்கள். உடனே கிழவியை தங்களுடைய காரியத்துக்கு தூது அனுப்ப கருதி காட்டில் குளத்தில் நிகழ்ந்தவற்றை அவளிடம் கூறினார்கள்.
தன்னால் இயன்றவரை ஒத்துழைப்பு தருவதாக கிழவி வாக்களித்தாள். அதை கேட்டு அவர்கள் மகிழ்ந்தனர். கிழவி பத்மாவதியை கண்டு வஜ்ரமகுடம் சொல்லி அனுப்பிய செய்தியை கூறினாள். அதை கேட்ட பத்மாவதி தன் கைகளை சந்தன குழம்பில் தோய்த்து கிழவியின் 2 கன்னங்களிலும் அரைந்து அனுப்பினாள். கிழவி அழுது புலம்பிக் கொண்டே வந்து, என் உயிருக்கே உலை வைத்து விட்டீர்களே, இனி இந்த ஊரில் இருந்து நான் எவ்வாறு பிழைக்க முடியும் என்று கதறி அழுதாள். கிழவியின் புலம்பலை கேட்டதும் வஜ்ரமகுடன் பயந்து விட்டான். ஆனால் மந்திரகுமாரனோ கிழவிக்கு ஆறுதல் கூறினான். கிழவியே, பத்மாவதி கோபித்து உன்னை அறையவில்லை. இன்னும் 10 நாட்களுக்கு நிலவிருக்கிறது. அதன் பிறகு வரச்சொல் என்பதற்கு அடையாளம் இது என்று விளக்கினான். கிழவி பயம் தெளிந்தாள். 11ஆம் நாள் காலையில் கிழவி மீண்டும் பத்மாவதியை காணச் சென்றாள். அப்பொழுது பத்மாவதி குங்கும குழம்பில் 3 விரல்களை தோய்த்து கிழவியின் மார்பில் அடித்து ஒரு சுரங்கப்பாதையின் வழியாக திருப்பி அனுப்பிவிட்டாள். குங்கும குழம்பு குறியோடு திரும்பி வந்த கிழவியை கண்டதும், இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு சுரங்கப்பாதை வழியாக அரசகுமாரனை வர சொல்லியுள்ளான் என்று விளக்கினான் மந்திரிகுமாரன். கிழவியை கூட்டிக் கொண்டு 4வது நாள் இரவு வஜ்ரமகுடன் சுரங்கப்பாதையின் வழியாக சென்று பத்மாவதியின் படுக்கை அறையை அடைந்தான். அவன் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பத்மாவதி அன்போடு வரவேற்று உபசரித்தாள். அன்று இரவு பொழுதை அங்கேயே இன்பமாக கழித்தான் அரசகுமாரன். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மனமில்லாமல் பள்ளி அறையிலேயே இருவரும் 12 நாட்கள் இன்ப பொழுது போக்கினர். இன்ப வெள்ளத்தில் மூழ்கியிருந்த வஜ்ரமகுடனுக்கு மந்திரி குமாரனான தன்னுடைய நண்பனின் நினைவு உண்டாகி முகம் வாட்டமுற்றது. திடீரென உங்கள் முகம் வாட்டமுற்றதே, ஏன் என்று விசாரித்தாள் பத்மாவதி. எப்பொழுதுமே என்னை விட்டு அகலாத என் உயிர் நண்பனின் நினைவு எழுந்து என்னை வாட்டமுற செய்துவிட்டது என்றான் வஜ்ரமகுடன். அதற்காக கவலைப்படுவானேன்? நாளை காலையில் போய் பார்த்துவிட்டு வாருங்கள். தின்பண்டங்கள் தருகிறேன், அதை கொண்டு போய் கொடுத்து அவரை சாப்பிட சொல்லுங்கள் என்றாள் பத்மாவதி. வஜ்ரமகுடன் பத்மாவதி கொடுத்த தின்பண்டங்களோடு மறுநாள் காலையில் நண்பனை காணச் சென்றான். நடந்தவற்றை எல்லாம் அவரிடம் கூறிவிட்டு தின்பண்டங்களை கொடுத்து சாப்பிடும்படி கூறினான். தின்பண்டங்களை கையில் வாங்கி பார்த்துவிட்டு, என்னை கொல்வதற்காக இந்த தின்பண்டங்களை கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான் மந்திரிகுமாரன். அவனுடைய கேள்வியானது வஜ்ரமகுடனை திடுக்கிட செய்து, பிரியத்தோடு கொண்டு வந்த தின்பண்டங்களை சாப்பிடாமல் இப்படி குற்றம் சுமத்துகிறானே என்று ஆத்திரமடைந்தான் வஜ்ரமகுடன். உடனே மந்திரிகுமாரன் தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு நாயிடம் அந்த தின்பண்டங்களை போட்டான். அதை தின்றதும் அந்த நாய் அங்கேயே விழுந்து உயிர் துறந்தது. அரசகுமாரன் அவமானத்தால் தலையை தாழ்த்தி கொண்டு எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். நண்பனுக்கு ஆறுதல் கூறி இன்று இரவு அங்கே போனதும் தின்பண்டங்களை என்னிடம் கொடுத்து விட்டதாக அவளிடம் கூறிவிட்டு எப்பொழுதும் போல் அவளிடம் பேசி அங்கே தங்கியிரு. அவள் தூங்கிய பிறகு அவளுடைய கழுத்தில் உள்ள முத்து மாலையை கழற்றிக்கொள். பிறகு 3 விரல் நகங்கள்னால் அவளுடைய மார்பில் கேறி அடையாளம் உண்டாக்கிவிட்டு சுரங்கப்பாதை வழியாக வந்துவிடு. அதற்கு மேல் செய்ய வேண்டியதை பிறகு சொல்லுகிறேன் என்றான் மந்திரிகுமாரன். அன்று இரவு வஜ்ரமகுடன் பத்மாவதியின் பள்ளி அறைக்கு சென்றான். நண்பன் கூறியபடி அவள் தூங்கிய பிறகு முத்துமாலையை கழற்றிக்கொண்டு அவள் மார்பில் 3 நகைக்குறி பதித்து சுரங்கப்பாதை வழியாக கிழவியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். முத்துமாலையை நண்பனிடம் காட்டினான் வஜ்ரமகுடன். அதை உன்னிடமே வைத்துக்கொள் என்றான் மந்திரகுமாரன். மந்திரகுமாரன் துறவியைப் போல் வேடம் தரித்து கொண்டு அரசகுமாரனை சீடனைப் போல் உடை அணிய சொல்லி இருவரும் சுடுகாட்டுக்கு போனார்கள். அங்கே மந்திரிகுமாரன் யோகத்தில் அமர்ந்திருப்பவனைப் போல் உட்கார்ந்திருந்தான். வஜ்ரமகுடனை அழைத்து, முத்துமாலையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு அருகில் போய் விலை கூறு. அரசன் உன்னை கூப்பிட்டு முத்துமாலையின் விலையை கேட்பான். அப்பொழுது விலை விவரம் என்னுடைய குருவுக்குத்தான் தெரியும். அவர் சுடுகாட்டில் யோக நிலையில் உள்ளார். நீங்கள் அங்கே வந்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசனை இங்கே அழைத்து வா என்றான். மந்திரிகுமாரன் சொற்படி வஜ்ரமகுடன் அரண்மனையில் முத்துமாலையை விலை கூறினான். அவனை அழைத்து முத்துமாலையின் விலையை கேட்டான் அரசன். சுடுகாட்டில் யோக நிலையில் உள்ள என் குருவிடம் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசனை அழைத்து வந்தான். அரசன் துறவியை வணங்கி, சுவாமி, இந்த முத்துமாலையின் விலை என்ன என்று கேட்டான். துறவி கண்ணை திறந்து பார்த்து, அரசே, இந்த சுடுகாட்டில் நாம் யோகத்தில் ஆழ்ந்துள்ளோம். தினமும் நடு இரவில் அழகான பெண் ஒருத்தி வந்து இங்கே எரிகின்ற பிணத்தை இழுத்து போட்டு அதன் குடலை பிடுங்கி சாப்பிட்டு வருகிறாள். நேற்று இரவு கூட அந்த பெண் வந்தாள். அவள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக திரிசூலத்தை அவள் மார்பில் வைத்து அவளை விசாரித்தோம். அவள் பயந்து அழுது கொண்டே தன் பெயர் பத்மாவதி என்றும் பிணத்தின் குடலை தின்னாவிடில் தன்னுடைய பசி அடங்குவது இல்லை என்றும் கூறி தன்னுடைய கழுத்திலிருந்த முத்துமாலையை கழற்றி என் முன் போட்டுவிட்டு ஓடி போய்விட்டாள். இது ஒரு வியப்பான நிகழ்ச்சி. ஆகையால் இந்நகர அரசனாகிய உம்மிடம் தெரிவித்தோம். யோகியாகிய எமக்கு பொருள் எதற்கு? நீர் விரும்பினால் அந்த முத்துமாலை எடுத்துக்கொண்டு போகலாம். எமக்கு பொருள் தேவையில்லை என்றான். துறவியை வணங்கிவிட்டு முத்துமாலை எடுத்துக்கொண்டு அரசன் அரண்மனைக்கு சென்றான். தன் மகளை அழைத்து அவளுடைய முத்துமாலையை கொண்டு வருமாறு கூறினான் அரசன். அவள் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள். மேலும் அவள் மார்பில் காயம் இருப்பதையும் அரசன் கண்டான். அவளிடம் முத்துமாலையை காட்டி, இது உன்னுடையது தானே என்று கேட்டார் அரசர். அதற்கு அவள்,
ஆம் என்று கூறி தலை குனிந்து நின்றாள். அரசன் உடனே அமைச்சனை அழைத்து நடந்த விவரங்களை கூறி இம்மாதிரி செய்கையுள்ள பெண்ணை என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டான். அமைச்சன் இத்தகைய பெண்ணை நாட்டை விட்டு துரத்தி விடுவதே நல்லது என்றான். மகளை துரத்திய பிறகு அவளுடைய தந்தையான அரசன் அதே ஏக்கத்தினால் இறந்து விட்டான். மகளையும் கணவனையும் இழந்த துக்கத்தினால் பத்மாவதியின் தாயும் இறந்து போனாள். இவ்வாறு அரசனும் அவள் மனைவியும் இறந்தது யாருடைய குற்றம் என்று வேதாளம் விக்ரமாதித்தனை கேட்டது. மந்திரிகுமாரன் சொன்னபடி அரசகுமாரன் செய்தான். ஆனால் அரசன் காளிங்கராயன் அமைச்சன் தீர விசாரிக்காமல் சொன்னதால் தான் அரசன் பத்மாவதியை துரத்திவிட்டான். ஆகையால் அவர்கள் இருவரும் இறந்ததற்கு காரணம் அமைச்சனே என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.